பல்லடம் வருவாய்த்துறை. இது வருவாய்த்துறை இல்ல, வசூல் துறை. திமுகவின் ஆட்சியில் அரசு இயந்திரம் ஊழலில் ஊறியிருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டும்படியாக சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது. பல்லடம் நாரணமாள்புரம் அருகே வசித்து வந்த 90 வயதான மூதாட்டி செல்லம்மாள் என்பவர் தனது 27 ஏக்கர் பூர்வீக சொத்துக்களை வாரிசுகளுக்கு பகிர்ந்து கொடுக்க எண்ணிய நிலையில் பட்டா மாறுதலுக்காக விண்ணப்பித்த போது உரிய ஆவணங்கள் இருந்தும் துணை தாசில்தார் 5 முறை பட்டா மாறுதலை ரத்து செய்ததோடு முறைகேடு செய்து நிலத்தை அபகரிக்க துணை வட்டாட்சியர் உதவியோடு முயன்றதாகவும் புகார் எழுந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் பட்டா மாறுதல் செய்ய வேண்டுமென்றால் ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் வீதம் 27 ஏக்கருக்கும் பணம் வழங்க வேண்டும் என்று கேட்டதாகவும் மூதாட்டியின் மகன் சண்முக சுந்தரம் என்பவர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்தே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருக்கிறார். பணப்பழத்தில் எங்க அம்மாவுக்கு பூர்வீக சொத்து இருக்கு. இந்த பூர்வீக சொத்துக்கு நான் என்னங்கிறேன்னா பட்டா மாறுதலுக்கு கொடுத்து நான் 5 மாசமா பட்டா மாறுதல் ஆன்லைன் போட்டு பட்டா மாறுதல் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பெரியசாமின்னு சொல்லி போட்டு டிடி என்ன பண்றாருங்கன்னா 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தாத்தான் போடணும்னு சொல்லி போட்டு 4 தாட்டு 3 தாட்டு நான் பட்டா மாறுதல் விண்ணப்பத்தை நிராகரிக்கிறார். பல்லடம் வருவாய்த்துறை. இது வருவாய்த்துறை இல்ல, வசூல் துறை. இந்த மாதிரி சூழ்நிலை சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஒரு கவர்மெண்ட் ஒரு முதலமைச்சர் நான் இணங்குறாருன்னா பெண்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்றாரு. ஒரு பெண்கள் மாதிரி நான் இணங்குறேன்னா ஒரு இருப்பு இருக்கிற பொசிஷன்ல பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பம் போட்டால் விண்ணப்பத்தில் நான் என்னங்கிறேன்னா ஆன்லைனில் போடும்போது நான் அனைத்தும் எங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் இல்லாம தான் வெரிஃபிக்கு போடுறோம். அதை நான் என்ன காரணத்துக்கு வேணும் ரத்து பண்ணான்னு கேட்டால் அது உங்ககிட்ட சொல்ல முடியாது சொல்லிட்டாங்க. மீண்டும் கேட்ட முடியும் என்ன வேணா நீங்கள் இதில் சட்டத்திட்டமாக பேசக்கூடாது, சத்தமில்லாத பணத்தை கொடுத்தா 5 லட்சத்துக்கு கொடுத்தா போட்டு தருவேன், நீங்க அரசியல்வாதி கூட்டிட்டு வர கூடாதுன்னு சொல்லி போட்டு சொல்றாங்க.